அன்பான மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். பலமே வாழ்வு, பலவீனமே மரணம், மிகப்பெரிய உண்மை இது என்ற சுவாமி விவேகானந்தரின் சிந்தனை துளியோடு இந்த பதிவை நம்ம பார்க்கலாம். இந்த பதிவில் நேஷ்னல் இன்கம் அண்ட் சோஷியல் அக்கௌண்டிங், தேசிய வருவாய் மற்றும் சமூக கணக்கிடுதல் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். நேஷ்னல் இன்கம் இஸ் ஆல்சோ பீயிங் மெஷர்ட் பை த சோஷியல் அக்கௌண்டிங் மெத்தட். இப்போ நேஷ்னல் இன்கம் வேரியஸ் மெத்தட்ஸ் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் நம்ம எப்படி செஞ்சுக்கலாம்னா சோஷியல் அக்கௌண்டிங் மெத்தட், சமூக கணக்கிடுதல் முறை மூலமாகவும் நம்ம நேஷ்னல் இன்கம்மை மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டர் திஸ் மெத்தட் த டிரான்சாக்ஷன் among various sectors such as firms, household, government, etc. are recorded and their interrelationships traced. The social accounting framework is useful for economists as well as policy makers. அப்போ இந்த சோஷியல் அக்கௌண்டிங் மெத்தடில் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ம்ஸ், ஹவுஸ்ஹோல்ட், கவர்மெண்ட், அதாவது நிறுவனங்கள், குடும்பங்கள், அரசாங்கம், இந்த துறைகளுக்கு இடையேயான தொடர்பு என்ன, இந்த துறைகளுக்கு இடையே என்னென்ன டிரான்சாக்ஷன் நடக்குங்கிறத இங்கே இந்த மெத்தட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த சோஷியல் அக்கௌண்டிங் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு இல்லையா, இது எக்கனாமிக்ஸ்ட், ஒரு பொருளாதார அறிஞர்களாக இருந்தாலும் சரி, இல்லை நாட்டுக்காக கொள்கையில் உருவாக்கக்கூடிய பாலிசி மேக்கராக இருந்தாலும் சரி, இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிகாஸ் இட் ரெப்ரசன்ட் த மேஜர் எக்கனாமிக் ஃப்ளோஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிலேஷன்ஷிப் அமாங் வேரியஸ் செக்டார்ஸ் ஆஃப் த எக்கனாமிக் சிஸ்டம். ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் சிஸ்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய வேரியஸ் செக்டார்ஸுக்கு இடையே இருக்கக்கூடிய பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் தொடர்புகளை பற்றி இது நமக்கு இந்த சோஷியல் அக்கௌண்டிங்கிறது எடுத்துக்காட்டுது. இட் பிகம்ஸ் பாசிபிள் டு ஃபோர்காஸ்ட் த ட்ரெண்ட் ஆஃப் த எக்கனாமி மோர் அக்யூரேட்லி. அப்போ இந்த சோஷியல் அக்கௌண்டிங்கிறது நமக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருளாதாரத்தினுடைய போக்கு, அந்த பொருளாதாரம் எப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஒரு சரியான ஒரு பார்வை நமக்கு இது கொடுத்தது. சோஷியல் அக்கௌண்டிங் அண்ட் செக்டார், சமூக கணக்கிடுதல் மற்றும் துறை. அண்டர் திஸ் மெத்தட் த எக்கனாமி இஸ் டிவைடட் இன்டு செவரல் செக்டார். ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை செவரல் செக்டாராக டிவைட் பண்ணுறாங்க. எ செக்டார் இஸ் எ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹேவிங் காமன் இன்டர் ரிலேட்டட் எக்கனாமிக் டிரான்சாக்ஷன். இப்போ செக்டார்னு சொல்கிறீங்களே சார், செக்டார்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொதுவான எக்கனாமிக் டிரான்சாக்ஷனுடைய, ஒரு பொதுவான பொருளாதார பரிமாற்றங்களுடைய பல தனிநபர்கள் சேர்ந்த ஒரு குழுவாக இருக்கலாம், இல்லை பல நிறுவனங்கள் சேர்ந்த ஒரு குழுவாக இருக்கலாம். அதை தான் என்ன சொல்கிறோம், செக்டார்னு சொல்கிறோம். த எக்கனாமி இஸ் டிவைடட் இன்டு ஃபாலோவிங் செக்டார். அப்போ ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை வேரியஸ் செக்டார்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. தே ஆர் ஃபர்ம்ஸ், ஹவுஸ்ஹோல்ட், கவர்மெண்ட், ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் கேபிட்டல் செக்டார். ஆல்ரெடி யூ நோ தட் ஃபர்ம்ஸ்னால் நிறுவனங்கள், ஹவுஸ்ஹோல்டுனா குடும்பங்கள், கவர்மெண்ட்னு சொல்லக்கூடியது அரசு, ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுங்கிறது வெளிநாடு, ஃபாரின் கண்ட்ரிஸ், கேபிட்டல் செக்டார்ங்கிறது மூலதனத்துறை அப்படின்னு சொல்கிறாங்க. Firms undertake productive activities. Thus, they are all organizations which employ the factors of production to produce goods and services. அப்போ நிறுவனங்கள் தான் இங்கே உற்பத்தி நடவடிக்கைகளை செய்யுது. அது என்ன பண்ணுதுன்னா, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை எம்ப்ளாய் பண்ணி குட்ஸையும் சர்வீஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது உற்பத்தி காரணிகளை பணியமர்த்தி பொருட்களையும் பணிகளையும் உற்பத்தி செய்து. அடுத்ததாக நம்ம ஹவுஸ்ஹோல்டு பார்க்கலாம். ஹவுஸ்ஹோல்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு கன்சியூமிங் என்டிட்டி. இது ஒரு குடும்பம் போய் என்ன பண்ணுதுன்னா, குட்ஸையும் சர்வீஸையும் ப்ரொடியூஸ் பண்ணாது. அதுக்கு பதிலாக தங்கிட்ட உள்ள உழைப்பை நிறுவனங்கள்கிட்ட கொடுத்து அதன் மூலயமா வரக்கூடிய வருமானத்தை வாங்கிக்கிட்டு, இன்கம் வாங்கி, அது மூலயமா அவனுக்கு தேவையான குட்ஸையும் சர்வீசஸையும் அவன் என்ன பண்ணிப்பான், நிறுவனங்கள்டேருந்து வாங்கிப்பான். Household are consuming entities and represent the factors of production who receive payment for services rendered by them to firms. Household consume the goods and services that are produced by the firms. Thus, firms make payment to household for the service. அப்போ நிறுவனங்கள் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஹவுஸ்ஹோல்டுனுடைய சர்வீஸ்க்காக அவன் பணம் கொடுத்துட்றான். ஹவுஸ்ஹோல்டு ஸ்பெண்ட் மணி இன்கம் தே ரிசீவ்டு ஆன் த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்டு பை த ஃபர்ம். அப்போ நிறுவனங்கள் உற்பத்தி செய்த பொருட்களையும் பணிகளையும் வாங்கிறதுக்காக அவன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டு வாங்கின இன்கம் அவன் செலவழிக்கிறான். திஸ் இஸ் எ சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் மணி பிட்வீன் தீஸ் டூ குரூப்ஸ்.
அப்போ இதான் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், 2 செக்டார் மாடலில் நம்ம இதை பற்றி படிச்சிருக்கோம். The government sector. The government sector refers to the economic transaction of public bodies at all levels, center, state and local. லோக்கல்னு சொல்லுடைய நம்ம உள்ளூராக இருந்தாலும் சரி, வட்டம், மாவட்டம், மாநிலம், அப்புறம் வந்து சென்ட்ரல், இப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இடையே உள்ள எக்கனாமிக் டிரான்சாக்ஷன் சொல்கிறது தான் கவர்மெண்ட் செக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் தர் ஒர்க் கன்சர்னிங் சோஷியல் அக்கௌண்டிங், ஏடி அண்ட் பீகாக் have defined government as a collective person that purchase goods and service from the firms. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏடி அண்ட் பீகாக்னு 2 ஆத்தர் என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இஸ் ஏ கலெக்டிவ் பர்சன், ஒன்று சேர்க்கப்பட்ட நபர்கள். அரசாங்கத்தை என்ன சொல்கிறாரு, ஒன்று சேர்க்கப்பட்ட நபர்கள், அதை தான் கலெக்டிவ் பர்சன்னு சொல்லியிருக்காரு. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, குட்ஸையும் சர்வீஸையும் எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா ஃபர்ம்ஸ்டேருந்து தான், நிறுவனங்கள்டேருந்து அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. These purchases may be financed through taxation, public borrowing or any other fiscal means. அப்போ அரசாங்கத்துக்கு வாங்குறதுக்கான பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான அமௌண்ட் எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து டேக்ஸ் பண்ணுறாங்க, டேக்ஸ் லெவி பண்ணுறாங்களே, கவர்மெண்ட் வந்து வரி விதிக்கிறாங்க, அப்புறம் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா கடன் வாங்கிக்கிறாங்க, அதான் பப்ளிக் பாரோவிங்னா பொதுக்கடன். அப்புறம் மற்ற ஃபிஸ்கல் மீன்ஸ்னால் என்ன, மற்ற நிதி மூலயமாக கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்கம் வரும், அது மூலயமா அவங்க வந்து குட்ஸையும் சர்வீசஸையும் பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் டு ப்ரொவைட் சோஷியல் குட்ஸ். அப்போ ஒரு அரசாங்கன்ற ஒரு கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும், சோஷியல் குட்ஸை வந்து அவங்க கொடுக்கணும். சோஷியல் குட்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, டிஃபென்ஸ், பாதுகாக்கணும், பாதுகாப்பு, அப்புறம் பப்ளிக் ஹெல்த், பொது நலம், அப்புறம் எஜுகேஷன், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது வந்து ஒரு கவர்மெண்ட்டோடைய மெயின் ஃபங்க்ஷன். திஸ் மீன்ஸ் சாட்டிஸ்ஃபையிங் த கலெக்டிவ் வாண்ட்ஸ் ஆஃப் சொசைட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது யாரோட வேலையாக இருக்கும், கவர்மெண்ட். However, public enterprise like post offices and railways are separated from the government sector and include as firms. இப்போ பொதுத்துறை நிறுவனங்கள் சொல்லக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸும் சரி, ரயில்வேவும் சரி, இதை வந்து கவர்மெண்ட் செக்டார்லேருந்து செப்பரேட் பண்ணிட்டாங்க. பொதுத்துறை நிறுவனமாக இருந்தாலும் கூட அது வந்து அரசாங்கம் சார்ந்த துறை கிடையாது, இது கவர்மெண்ட் செக்டாரில் வைக்க முடியாது. பப்ளிக் செக்டார் தான் ரெண்டுமே இருந்தாலுமே அது வந்து என்ன சொல்ல முடியாது, கவர்மெண்ட் செக்டாரோட சேர்க்கல, இது தனியாக நிறுவனங்கள்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு, அடுத்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபாரின் செக்டார்னு வச்சுக்கலாம், சிம்பிளாக சொல்லலாம். ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு செக்டார் ரிலேட்ஸ் டு த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் டிரான்சாக்ஷன் ஆஃப் த கண்ட்ரி. ஒரு நாடு மற்ற நாடுகளோடு வைத்திருக்கக்கூடிய பொருளாதார பரிமாற்றங்கள், அதான் எக்கனாமிக் டிரான்சாக்ஷன், அதை தான் நம்ம வந்து ஃபாரின் செக்டாரில் சொல்கிறோம். இட் கண்டைன்ஸ் இன்கம், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் டிரான்சாக்ஷன், எக்ஸ்டர்னல் லோன் டிரான்சாக்ஷன் அண்ட் அலைடு ஓவர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் அண்ட் பேமெண்ட். அப்போ இது எல்லாமே என்ன குறிக்கும், வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய வருமானம், நம்ம வெளிநாடுகளுக்கு செய்யக்கூடிய எக்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி, இம்போர்ட்டாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டிலேருந்து வாங்கக்கூடிய கடனாக இருந்தாலும் சரி, அப்போ இங்கேருந்து இன்னொரு நாட்டில் போய்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், அது மூலிமா வரக்கூடிய இன்கமாக இருந்தாலும் சரி, அவன்கிட்ட வாங்கின கடனுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே இது என்ன கொடுக்குன்னா ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு செக்டாரில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்ததாக கேபிட்டல் செக்டார். கேபிட்டல் செக்டாரோட மூலதனத்துறைன்னு சொல்கிறாங்க. இது ஒன்றும் கிடையாது, கேபிட்டல் செக்டார் ரெஃபர்ஸ் டு சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி. இங்கே சேமிக்கிறாங்க, முதலீடு செய்கிறாங்க. இட் இன்க்ளூட்ஸ் த டிரான்சாக்ஷன் ஆஃப் பேங்க்ஸ். அப்போ இதில் என்ன பண்ணுறோம், வங்கிகளுக்கு இடையே உள்ள டிரான்சாக்ஷனை பற்றி இந்த கேபிட்டல் செக்டாரில் தான் வரும். இன்சூரன்ஸ் கார்பரேஷன், இப்போ நம்ம எல்ஐசிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் இன்சூரன்ஸ் கார்பரேஷனும் கேபிட்டல் செக்டாரில் தான் வரும். ஃபினான்ஷியல் ஹவுசஸ், ஃபினான்ஷியல் ஹவுசஸ்னால் வங்கிகளுக்கு நிதி அளிக்கக்கூடிய நிறுவனங்களை தான் ஃபினான்ஷியல் ஹவுசஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் அதர் ஏஜென்சி ஆஃப் த மணி மார்க்கெட், பணசந்தையில் இருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்களையும் இதில் சொல்கிறாங்க. தீஸ் ஆர் நாட் இன்க்ளூடட் அண்டர் ஃபர்ம்ஸ். இதெல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, நிறுவனங்களோட சேர்க்க மாட்டாங்க. எதை இந்த பேங்க்ஸு, இன்சூரன்ஸு, ஃபினான்ஷியல் ஹவுசஸ் இதெல்லாம் ஒரு ஃபர்ம்ஸை பார்க்க மாட்டாங்க. தீஸ் ஏஜென்சிஸ் மியர்லி ப்ரொவைட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு த ஃபர்ம்ஸ் ஆக்டிவிட்டி. அப்போ நிறுவனங்களுக்கு நிதி அளிக்கக்கூடிய ஒரு இதாக தான், ஒரு அமைப்பாக தான் இதை பார்ப்பாங்களே தவிர இதை வந்து ஃபர்ம்ஸ்னு சொல்லிட மாட்டாங்க. While assessing sectoral contribution to GDP, the economics is divided into 3
நேம்லி பிரைமரி, செகண்டரி அண்டு டெர்ஷியரி செக்டார். அப்போ இங்கே வந்து அதாவது துறை சார்ந்த பங்களிப்பு ஒரு நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபின்னு சொல்லுவாங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஒரு நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு துறை வாரியான பங்களிப்பு, அதான் செக்டோரல் கான்ட்ரிபியூஷன். அந்த அடிப்படையில் அதை வந்து 3 செக்டாராக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று பிரைமரி செக்டார், செகண்ட் ஒன்று செகண்டரி செக்டார், தேர்ட் ஒன்று டெர்ஷியரி செக்டார்னு இதை வந்து பிரிக்கிறாங்க. செகண்ட் ஒன், யூ ஆர் கோயிங் டு லேர்ன் நேஷ்னல் இன்கம் அண்டு வெல்ஃபேர். நேஷ்னல் இன்கம் தேசிய வருவாய் மற்றும் நலம். நேஷ்னல் இன்கம் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அன் இண்டிகேட்டர் ஆஃப் த எக்கனாமிக் வெல்பீயிங் ஆஃப் எ கண்ட்ரி. ஒரு நாட்டினுடைய பொருளாதார நலம் அதை வந்து நமக்கு சுட்டி காட்டக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா நேஷ்னல் இன்கம். அதனால தான் அதை வந்து இண்டிகேட்டர் ஆஃப் எக்கனாமிக் வெல்பீயிங் ஆஃப் எ கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த எக்கனாமிக் ப்ராக்ரஸ் ஆஃப் த கண்ட்ரிஸ் இஸ் மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தர் ஜிடிபி பெர் கேபிட்டா அண்ட் தேர் ஆனுவல் க்ரோத் ரேட். அப்போ ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி எந்த அடிப்படையில் சொல்லப்படுதுன்னா அந்த நாட்டினுடைய ஜிடிபி பெர் கேபிட்டா அதை வச்சோம். அப்புறம் ஆனுவல் க்ரோத் ரேட், வருஷம் வருஷம் அதனுடைய வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி சொல்லப்படுது. A country with higher per capita income is supposed to enjoy greater economic welfare with a higher standard of living. இப்போ ஒரு நாட்டில் வந்து பெர் கேபிட்டா இன்கம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஒரு தனி மனிதனுடைய தலா வருமானம், அதான் பெர் கேபிட்டா இன்கம் சொல்லக்கூடிய, அது அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நாட்டுடைய எக்கனாமிக் வெல்ஃபேரும் கிரேட்டராக இருக்கும். அதாவது பொருளாதார நலனும் வந்து அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு வந்து வாழ்வாதாரம், அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து கொஞ்சம் மேம்பட்ட நிலையில் இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் த ரைஸ் இன் ஜிடிபி ஆர் பெர் கேபிட்டா இன்கம் நீட் நாட் ஆல்வேஸ் ப்ரமோட் எக்கனாமிக் வெல்ஃபேர். அப்போ ஒரு நாட்டினுடைய எக்கனாமிக் வெல்ஃபேரை இந்த ஜிடிபி மட்டுமே, பெர் கேபிட்டா இன்கம் மட்டுமே ப்ரமோட் பண்ணிவிடுமா அப்படின்னா எப்போதும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வந்து பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாக வரலாம், நிறைய லாபம் வரலாம். ஆனால் அந்த லாபம் மக்களுடைய பொருளாதார நலத்தை வந்து பாதிக்குமா பாதிக்காதா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். த எக்கனாமிக் வெல்ஃபேர் டிபெண்ட்ஸ் அப்பான் த காம்போசிஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொவைடட். அப்போ ஒரு நாட்டினுடைய எக்கனாமிக் வெல்ஃபேர், பொருளாதார நலம் எதை சார்ந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சார்ந்திருக்கு. The greater the proportion of capital goods over consumer goods, the improvement in economic welfare will be lesser. அப்போது ஒரு நாட்டினுடைய எக்கனாமிக் வெல்ஃபேர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எப்போன்னு கேட்டிங்கன்னா கன்சியூமர் குட்ஸை தாண்டி கேபிட்டல் குட்ஸை உற்பத்தி பண்ணலாம். கன்சியூமர் குட்ஸுங்கிறது நம்ம அன்றாட வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இந்த டைரி ப்ராடக்ட்டு, வெஜிடபிள்ஸ், இதெல்லாம் நம்ம கன்சியூமர் குட்ஸ்னு சொல்லலாம். ஆனால் கேபிட்டல் குட்ஸ்னு சொல்லக்கூடியது என்ன, காரை உருவாக்கக்கூடிய மிஷின் வந்து கேபிட்டல் குட்ஸ். அப்போ கன்சியூமர் குட்ஸ்க்கு பதிலாக கேபிட்டல் குட்ஸை நீ வந்து அதிக அளவில் உற்பத்தி பண்ணேன்னா அதனால் பொருளாதார நலம் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிமிலர்லி த ப்ரொடக்ஷன் ஆஃப் லக்ஸுரிஸ் இஸ் மென்ட் ஃபார் ரிச் கிளாஸஸ் ஒன்லி. இப்போ ஆடம்பர பொருட்களை உற்பத்தி பண்ணால் அது வந்து ஏழை மக்களுக்கு போய் சேருமா, ஏழை மக்களுடைய வாழ்க்கை தரம் உயருமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அது யாருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும், பணக்காரனுக்காக மட்டுமே இருக்கும். செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஹையர் ஜிடிபி வித் கிரேட்டர் என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸ் சச் அஸ் ஏர், வாட்டர் அண்டு சாயில் பொல்யூஷன் வில் பி லிட்டில் எக்கனாமிக் வெல்ஃபேர். இப்போ நம்மளை சுற்றி உள்ள காற்று, தண்ணி, மண் இதெல்லாம் கெடுத்து, இதெல்லாம் வந்து நம்மளுடைய சுய லாபத்துக்காக அதை வந்து ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணி அது மூலயமா நம்ம வந்து பெர் கேபிட்டா இன்கம் ரைஸ் பண்ணிட்டா, அது மூலயமா நிறைய வருமானம் வந்தால் இன்கம் நிறைய வரும். ஆனால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார நலம் பாதிக்கப்படும். பொருளாதார நலம், எக்கனாமிக் வெல்ஃபேருங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதான் செகண்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. தேர்டு ஒன்று பார்த்திங்கன்னா த ப்ரொடக்ஷன் ஆஃப் வார் குட்ஸ் வில் ஷோ த இன்க்ரீஸ் இன் நேஷ்னல் அவுட்புட் பட் நாட் வெல்ஃபேர். இப்போ வார் குட்ஸை நம்ம வந்து நிறைய அதிகமாக உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய நேஷ்னல் அவுட்புட் வந்து அதை வச்சு வேணால் இன்க்ரீஸ் பண்ணி காட்டிக்கலாம். நாங்கள் வந்து வார் குட்ஸ் வந்து இவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் வார் குட்ஸ்னால் நம்மளுடைய பொருளாதார நலம், அதாவது எக்கனாமிக் வெல்ஃபேர் வந்து நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்க வாய்ப்பு இல்லை. ஃபோர்த் ஒன்று பாருங்கள், an increase in per capita income may be
due to employment of women and children or forcing worker to work for long hours, but it will not promote economic welfare. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வந்து நம்ம பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாகும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, உமன்ஸ் நிறையா வந்து எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறோம், அவங்கள வந்து வேலைக்கு அமர்த்துகிறோம். அதேமாதிரி குழந்தைங்கள வேலைக்கு அமர்த்துகிறோம், அவங்கள அதிக நேரம் வேலை செய்ய சொல்லி நம்ம கட்டாயப்படுத்துகிறோம். அதனால் வேணால் பெர் கேபிட்டா இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், ஆனால் அது வந்து அவங்களுடைய பொருளாதார நலனை மேம்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Therefore, the physical quality of life index PQLI is considered a better indicator of economic welfare. இது வந்து 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கீங்க. PQLIங்கிறது ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ்னு. இதை தான் என்ன பண்ணுறான்னா, அந்த PQLI தான் எடுத்துக்கணும். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன்னோட எக்கனாமிக் வெல்ஃபேரை வந்து நீ வந்து எக்கனாமிக் வெல்ஃபேரை பற்றி சொல்ல போகிறோன்னா, அந்த எக்கனாமிக் வெல்ஃபேரை சொல்லக்கூடிய ஒரு சரியான இண்டிகேட்டர்னு எதை சொல்கிறான், PQLI அப்படிங்கிறத சொல்கிறான். ஏன் அதை எடுத்திருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் தான் எதை சொல்கிறாங்க, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை பற்றி சொல்கிறாங்க, வாழ்க்கை தரத்தை பற்றி சொல்கிறாங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், ஒரு தனி மனிதனுடைய எதிர்பார்க்கப்பட்ட வாழ்நாள், அப்புறம் அந்த லிட்ரஸி, அவனுடைய படிப்பறிவு, இந்த மூணுத்தையும் பற்றி இது பேசுகிறதுனால தான் இந்த PQLI வந்து பெஸ்ட்டு இண்டிகேட்டர் ஆஃப் எக்கனாமிக் வெல்ஃபேர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தேர்டு ஒன், நேஷ்னல் இன்கம் அண்டு எரோஷன் ஆஃப் நேஷ்னல் வெல்த். தேசிய வருவாய் கிடைக்கிது, எது மூலயமா கிடைக்குதுன்னா, நேஷ்னல் வெல்த்தை வந்து நம்ம சுரண்டுறது மூலயமா கிடைக்கிது. ஃபார் அச்சீவிங் ஹையர் ஜிடிபி, லார்ஜர் நேச்சுரல் ரிசோர்ஸ் ஆர் பீயிங் டெப்ளேட்டட் ஆர் டேமேஜ்டு. நம்ம அதிகமாக நமக்கு வந்து பெர் கேபிட்டா இன்கம், அதாவது ஜிடிபி வேணும், அப்படி மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இயற்கை வளங்களை என்ன பண்ணுறிய தேவைக்கு அதிகமாக அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நம்ம வந்து அதை ஜிடிபிக்காக நம்ம அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம். திஸ் மீன்ஸ் ரிடக்ஷன் ஆஃப் பொட்டன்ஷியல் ஃபார் ஃப்யூச்சர் க்ரோத். அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்கால வளர்ச்சிக்கான பொட்டன்ஷியல், அதாவது எதிர்கால வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பையே நம்ம இங்கே குறைச்சிட்றோம். ஹென்ஸ் இட் இஸ் சஜஸ்டட் தட் ஒயில் அசஸிங் நேஷ்னல் இன்கம், லாஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஷுட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் நேஷ்னல் இன்கம். அதனால தான் இங்கே என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நேஷ்னல் இன்கம் வந்து அசஸ் பண்ணும்போது லாஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ், எவ்வளோ இயற்கை வளங்களை நம்ம இழந்திருக்கோம் அப்படிங்கிறத நேஷ்னல் இன்கம்லேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணி காட்டணும், சப்ட்ராக்ட் பண்ணி காட்டணும். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக நேஷ்னல் இன்கம்மை கரெக்டாக மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நேஷ்னல் இன்கம்மை நீங்கள் அசஸ் பண்ணும்போது லாஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸை அதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Fourth one, national income in terms of US dollar. When Indian national income is expressed in terms of US dollar, the farmer looks very low. அப்போ நம்மளுடைய இந்தியன் நேஷ்னல் இன்கம் நம்ம வந்து அமெரிக்காவோட யூஎஸ் டாலரோடு ஒப்பிடும்போது அதனுடைய மதிப்பு கம்மியாக இருக்குங்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இஃப் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி மெத்தட் இஸ் அடாப்டட் இந்தியா லுக்ஸ் பெட்டர். அப்போ வாங்கும் சக்தி, அதான் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டிங்கிறான். இந்தியாவுடைய வாங்கும் சக்தியோடு ஒப்பிடும்போது அது வந்து இந்தியாவில் சிறந்ததாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சோஷியல் அண்ட் என்விரான்மெண்டல் காஸ்ட், சமூக மற்றும் சுற்றுப்புறத்துக்காக கூடிய செலவுன்னு சொல்லியிருக்காங்க. ஒயில் ப்ரொடியூசிங் எக்கனாமிக் குட்ஸ் மெனி என்விரான்மெண்டல் அண்டு சோஷியல் பேட்ஸ் ஆர் ஆல்சோ ஜெனரேட்டட். அப்போ வந்து நம்ம பொருளாதார சார்ந்த பொருட்களை உருவாக்கும் போது அங்கே என்ன ஆகுது அப்படின்னா, சுற்றுப்புறல் சார்ந்த சில பிரச்சனைகள் ஏற்படுது, சமுதாயத்துக்கு தீங்கு தரக்கூடிய விஷயங்கள் உருவாகுது. ஹென்ஸ் தே ஆல்சோ மஸ்ட் பி கன்சிடர் ஒயில் எனுமினேட்டிங் நேஷ்னல் இன்கம். அப்போ நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணும்போது இதையும், அதாவது சோஷியல் ப்ராப்ளத்தையும் என்விரான்மெண்ட்டுக்காக செய்யக்கூடிய சில, அதாவது இப்போ ஒரு ஆத்தோரமாக ஒரு இண்டஸ்ட்ரி, ரிவர் சைடில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா, இப்போ லெதர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னா, இந்த லெதர் இண்டஸ்ட்ரிலேருந்து வரக்கூடிய வேஸ்டேஜெல்லாம் அந்த ரிவரில் வந்து என்னாகும், கலக்கும். அப்போ அதனால் அதை பயன்படுத்தக்கூடிய மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. அப்போ அதுக்காக அரசாங்கம் செலவு பண்ணும், அந்த லெதர் இண்டஸ்ட்ரி உள்ள வந்து செலவு பண்ண மாட்டான். அப்போ அரசாங்கம் செலவு பண்ணும். அது வந்து நமக்கு வந்து அதை தான் சோஷியல் அண்ட் என்விரான்மெண்ட் காசுன்னு சொல்கிறாங்க. அப்போ நேஷ்னல் இன்கம் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணும்போது இதையும் மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ டு ஆல்.